ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் காளான் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி செம்ம காம்பினேஷனில் இருக்கும். ரொம்பவே டேஸ்டான இந்த காளான் வறுவலை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு பாத்திரம் கொஞ்சம் சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கூடவே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். காளான் வறுவல் செய்கிறதுக்கு அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை. நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை தான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த காளான் வறுவலை பொறுத்தளவில் நம்ம இதில் தக்காளி சேர்க்காமல் கூட செய்யலாம். தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாக வதங்கி வரணும். அதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக இப்போ இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி இப்போ நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை வதக்குனிங்கன்னா மசாலா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலா இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால இதில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நாம் இப்போ செய்ய போகிறது காளான் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதனால இதுக்கு அதிகமாக தண்ணியெல்லாம் தேவைப்படாது. இப்போவுமே நம்ம மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, காளானை நம்ம இதில் சேர்த்த உடனே காளான் வெந்து வர வர அதுலேருந்தே தண்ணி நிறைய விடும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மசாலா லைட்டாக கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் இப்போ நான் காளானை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காளானை நல்லா மசாலா கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் 2 பாக்ஸ் காளான் வாங்கியிருந்தேன். அதை தான் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசாலா கூட காளானை கலந்து விட்ட பிறகு இப்போ காளான் வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காளான் வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் தனியாக சேர்க்கலை. ஆனால் காளானை பொறுத்தளவில் எப்போதுமே அதுவே தண்ணி விட்டு தான் வெந்து வரும். இப்போ காளானை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. நாம் இன்றைக்கி காளான் வறுவல் செய்கிறதுனால இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ 50% அளவுக்கு நமக்கு தண்ணி நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இன்னமுமே இதில் உள்ள தண்ணி நல்லா வற்றி வரணும். அப்போ தான் காளான் வறுவல் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்த ஒரு 6 நிமிஷத்துலேயே பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் வற்றி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினா தான் நல்லா நமக்கு காளான் வறுவலோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ காளான் வறுவலை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதில் கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து பண்ணுறதுனால காளான் வறுவலோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ சூப்பரான காளான் வறுவல் ரெடி. இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இதே போல் காளான் வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.